ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். குழம்பு வந்து இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப அந்த வந்து திக் கிரேவி மாதிரி வைக்காமல் குழம்பு மாதிரி வச்சுட்டேன், குருமா மாதிரி. ஸோ இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சோம்பு எல்லாம் நல்லா வதக்கிட்டு இது மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக புளி ஊற்றி வேக விட்டு முட்டையும் சேர்த்து இறக்குனா சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பீர்க்கங்காய் கூட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையுமே போட்டு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து வெண்டைக்காய் பொரியல். ஸோ ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடியே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து அந்த விழுவிழுப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து புதினா மல்லி நிறையா இருந்துச்சு. ஸோ புதினா மல்லி துவையல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து வேறு ஆனியன் எதுவுமே சேர்க்கலைங்க. ஜஸ்ட் பூண்டு, காஞ்ச வெத்தலை இது மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கிட்ஸ்க்கு வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிவிட்டேன். ஜூஸ் வந்து இன்றைக்கி வந்து பொமக்ரானட் ஜூஸ் தாங்க ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிக்க போகுது. இப்போவே வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க எங்கள் சைடெலாம். நல்ல பயங்கர வேர்வை எல்லாமே ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ இப்போ பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு வந்து செவ்வாழையும் கப்பக்கிழங்கு சிப்ஸ் வச்சுருந்தேன். ப்ளஸ் செரி ஃப்ரூட் வந்து வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ சம்மர் சீசன் ஆரம்பித்த காட்டிலையும் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக இருந்துக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ.